நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. கேபேஜ் அதாவது முட்டைகோஸ் பிடிக்காத குழந்தைகளுக்கு முட்டை பொடி மாஸோட டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கேபேஜ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் உள்ள சேர்த்துக்கலாம். ஜீரகமும் பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே 2 கொத்து கருவேப்பிலையும் உள்ள சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுடலாம். அடுத்ததா 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். நான் நல்லா தள்ளி தான் சேர்த்துருக்கேன். தள்ளி சேர்க்கறனால குழந்தைங்க பச்சை மிளகாயை கடிச்சிட மாட்டாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா 10 போல சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை கூட கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜை சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கேபேஜ் தான் இருந்தது. கேபேஜை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கணும். நான் பஜ்ஜி சீவுறதை வச்சு கேபேஜை வச்சு நல்லா சீச்சு எடுத்திருக்கேன். அதனால் நல்லா நீட்டமாக கிடச்சிருக்கு. இப்படி சீவுறதுனால எல்லா கேபேஜ் பீசஸும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வேகிறதுக்காக நம்ம கையில் 2 கை தண்ணியை எடுத்து தெளித்து விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து தெளித்து விட்டால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்படி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி கூட வேக வச்சிடலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிட்டு எடுத்து பார்க்குறேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கேபேஜ் ட்ரை ஆனதுக்கப்புறமா நடுவில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டுட்டு முட்டைகளை உள்ளே ஊற்றிடலாம். 1/4 கிலோ கேபேஜுக்கு நான் கரெக்டாக 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேபேஜுக்கு தேவையான அளவு உப்பு தேவையில்லை, முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையை ஒரேடியாக வேக வச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு கேபேஜோடு நல்லா மிக்ஸ் ஆகிரட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் கரெக்டாக 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முட்டையும் கேபேஜும் நல்லா உதிரியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், முட்டையும் கேபேஜும் நல்லா சூப்பராக உதிரியாக இருக்குது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பார்க்குறதுக்கே ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்கிற கேபேஜ் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க உண்மையிலே இது ஒரு முட்டை பொடி மாஸ்ன்னு தான் நினைப்பாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல சூப்பரான வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி.